ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழாவா. 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னதை 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம மாற்றி வச்சிருக்கோம். அதே மாதிரி சொந்தத்திலே பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ண நமக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைய தேட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு கல்யாணமும் காம்ப்ளிகேட்டடான இடத்துல வந்து நிற்கிது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இப்படிப்பட்ட வேலை இருக்கணும், இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இப்போ உருவாயிருக்கு. கல்யாணத்துக்கு ஜாதி மதம் இனம் இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது இதுக்குள்ள யாருக்குன்னு தெரியுமா தடையா இருக்கிறா? கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மாப்பிள்ளை தான். அதை தாண்டி வீட்டார் இவங்களே இப்போ தடையா இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா? சின்ன சின்ன பொருள்களுக்கு கூட விளம்பரத்துக்கு கீழே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடும்போது அடுத்த 50 வருஷம் நாங்கள் வாழ்க்கையை வாழ போகிறோம், நாங்கள் எப்படிங்க கண்டிஷன் போடாமல் வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கண்டிஷன் போடுவதால் திருமணங்கள் தாமதமாகிறது வெர்சஸ் கண்டிஷன் போட்டு கல்யாணம் செய்பவர்கள். கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்போ தோணுச்சு? யாரை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு? என் ஃப்ரெண்டெல்லாம் காலேஜ் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டான் சார். அவனை பார்த்தோன்னே கொஞ்சோண்டு தான் ஆசை இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வெளில வந்து முடித்தோடனே எங்கள் ப்ரொஃபஸரு எங்கள் காலேஜ்லேயே தான் படித்தாப்புல, அங்கேயே ப்ரொஃபஸர் ஆகிட்டாப்புல. அடுத்த வருஷம் அவரும் கல்யாணம் பண்ணிட்டாப்புல. அடுத்தது 27 வயசு ஆகும்போது கண்டிப்பாக நம்மளும் கல்யாணம் பண்ணிடுறா அப்படின்னு முழுமையாக 100% வந்தது 27 வயசில் தான். 27 வயசு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 29 சார். 29. ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாண ஆசை எப்போ வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லோரும் கேட்குறாங்க என்கிட்ட, இன்னுமா கல்யாணம் ஆகலை? எங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களும் குழந்தையோடு வர்றாங்க. அதனால எனக்கும் கல்யாணம் ஆசை வந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கே நம்ம போகிறக்கே வந்து ஒரு மாதிரி போனாலே வந்து கல்யாணம் ஆகலையான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை, நீங்கள் பார்த்தா இதை ஸ்கூல் போகிற பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இந்த இன்னுமே கல்யாணம் ஆகலையாங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா? அப்படியா? உங்களுக்கு என்ன வயசாகுது? 25. 22லேருந்து நான் பார்த்துட்டே இருக்காங்க வீட்டில். ஆனால் இன்னும் எனக்கு செட் ஆகலை. 4 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். உங்கள் லட்சியம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அடுத்து குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க, நாம் எப்படி ப்ரொமோஷன் ஆக போகிறோம்? அம்மாவா? கரெக்டா? ஓகே, சரி, நான் இவ்வளோ ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி கணவர் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து செட்டில் ஆகிட்டு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம செட்டில் ஆவோம், நம்ம ஜெயிப்போம், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை. 2 பேரும் சேர்ந்து செட்டில் ஆகும்? 2 பேரும் சேர்ந்து ஸ்டெப்ஸ் எடுத்து நாங்கள் பெரிய இடத்துக்கு போகணும். அவங்க பெரிய இடத்துக்கு போயிட்டு நான் அவங்க பின்னாடி போகணும், அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கல்யாண ஆசை எப்போ ஆரம்பிச்சது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுனால எனக்கு ஒரு ஆசை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாலே டுடே வித் மை ஹபி, ஃபர்ஸ்ட் டே வித் மை ஹபி அப்படின்லாம் போடுறப்போ ஐயோ நமக்கும் கல்யாணம் பண்ணோம், நம்மளும் போடலாம்ல அப்படின்னு தோணுது. காண்டில் எத்துறாங்க இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. என் கூட படிச்ச ஒரு பொண்ணு, அவ எங்க கேங்லயே அவ தான் லாஸ்டா கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போறதுனால எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு இருக்கு. வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க ஸ்டேட்டஸுக்காகவே ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையில ஒரு புதிய தலைமுறையை நான் இங்க பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போ அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுன்னு வீட்லயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நமக்கு கல்யாணம் பண்ணிட்டு வெளியே சுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை வர்றதுனால ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும். ரொம்ப தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்போ கல்யாண ஆசை வந்தது? சோஷியல் மீடியாலலாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த கல்யாணத்தில் இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார். நானும் என்னோட ரிலேட்டிவ்ஸோட கல்யாணம்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். நல்ல சாப்பாடு இருக்கும். ஆனால் நான் விரும்புகிற சாப்பாடு வந்து எனக்கு சாப்பிடணும். அந்த கேட்ரிங்ஸில் வந்து இது போட்டோம் விரும்புகிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் விரும்புகிற சாப்பிடணும் அப்படின்னு கல்யாணத்தில் அப்படின்னு சொல்கிறது. என் கல்யாணத்தில் என்னோட ஃபுட் மெனு நான் கியூரேட் பண்ணலாம், அது என்னோட. ஸோ நல்ல சாப்பாடு நானும் திருப்திகரமாக சாப்பிட்டுப்பேன், எல்லாரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டு போங்க. கல்யாண சாப்பாட்டுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாம் சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறேன், கல்யாணம் வைங்க வச்சிருக்காங்க, ஆனாலும் எனக்கு அந்த திருப்தி வரல சார் அந்த சாப்பாடில். நான் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், இந்த ஃபுட்டு போடுங்க. இல்லை, கல்யாணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு பல கனவுகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உங்கள் கனவு உண்மையிலே ஒரு வித்தியாசமானது, அழகானது கூட. தேங்க்யூ சார். ஏன்னா நல்ல கணவன் வேணும், அதுக்காக அதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுலாம் ஓகே. கல்யாணம் பண்ணுறது எதுக்காகனா சார், அதெல்லாம் நல்ல கணவன்லாம் சூஸ் பண்ணிட்டு தானே கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்பாடு சார், அதுதானே வாய் வாழ்த்துதோ இல்லையோ வகுறு வாழ்த்திட்டு போட்டுங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவர் வேணும்? நிறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணும் சார், சேர்ந்து சமைக்க தெரிஞ்சிருக்கணும் சார். சமைக்க தெரிந்த ஒரு கணவன்? ஆமாம் சார். 2 பேரும் மாறி சமைப்போம், மாறி சாப்பிடுவோம் சார், சாப்பிட்டுட்டே இருப்போம் சார். அப்புறம் வந்து முக்கியமாக டீ சார்.
கல்யாணத்துல 24 எவ்வளவு நேரம் கல்யாணம் நடக்குதோ டீ இருந்தே இருக்கும். அன்லிமிட்டெட் டீ. அன்லிமிட்டெட் டீ. ஆமா சார். ஏன் அந்த டீ மேல என்ன உங்களுக்கு அப்படி ஒரு டீ எனக்கு பிடிக்கும் சார். டீ நான் எவ்வளவு நேரம் குடிப்பேன் நானு. சில கல்யாணம்லாம் போனப்போ இல்லம்மா டீ காலியா போச்சு மனசே உடஞ்சிடும் சார். சாப்பிட்டு டீ குடிக்கலன்னா என்ன சார் அது? சாப்பிட்ட பிறகு ஒரு சூடா ஒரு கப் டீ இல்ல காஃபி குடிக்கணும் சார். கல்யாண ஆசை எங்க உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது? காலேஜ் முடிஞ்சோடனே பசங்களாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து கண்டினியூஸ் சேட் பண்ணுவோம். ஒரு 1 இயர் கழிச்சோடனே இன்விடேஷன், மச்சான் எனக்கு மேரேஜ்டா வந்துடுறான்னு பார்த்தேன். சரி ஓகே, இவன் காலேஜில் லவ் பண்ணானே, சரி மேரேஜ் நடக்கணும். திருப்பியும் அடுத்த மாதம் மச்சான் எனக்கு மேரேஜ்டான்னு சொல்லிட்டு அப்போ செகண்டாக இன்விடேஷன் வச்சவன் வீட்டுக்கு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்தான். மச்சான் மேரேஜ் சொல்லி நாங்கள் அம்மாவை பார்த்தேன். என்ன கண்ணா பார்க்குறேன்னாங்க. இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம், இப்போ என்ன அவசரம் உனக்குன்னாங்க. திருப்பி 1 இயர் கழிச்சு போச்சு. திருப்பி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. வந்தோடனே மச்சான் எங்கள் மேரேஜாக வந்துடுறான்னு எங்கள் அம்மா பார்த்தேன். நீ என்ன இன்னும் மேரேஜ் பண்ணாமல் இருக்க என்ன கேட்டாங்க. நீ என்ன காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாது, நீங்கள் சரி ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. காலேஜ் படிக்கும்போது தம்பி போனியா படிச்சியா வந்தியா ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வந்து சொல்லுவாங்க. திருப்பி காலேஜில் லவ் பண்ண சொன்னாங்க. லவ் பண்ண முடியல. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் பொண்ணுனா பார்க்க முடியாது, நல்ல பொண்ணை லவ் பண்ணிக்கோன்னாங்க. எப்போ ஃபைனல் இயரில் சொன்னாங்க. முடிஞ்சு நான் படித்தது வந்து டே காலேஜ் வந்து பாய்ஸு, ஈவினிங் காலேஜ் கேர்ள்ஸு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்குமே கோயடே படிக்கல, ஃபுல்லாகவே பசங்க கூட படித்தேன். ஏன்னா எங்கே லவ் பண்ணுறது, அதுவும் முடிஞ்சிச்சு. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் இன்விடேஷன் சென்ட் பண்ணுவாங்களா, அதை பார்த்து அம்மா எப்போம்மா கல்யாணம்? இரு ராசா இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், உனக்கு கும்பராசி நேரம் சரியில்லை, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது முடிச்சு விட்டாங்க. இப்போ ஆஃபீஸ் தான் போறியே, ஒரு நல்ல பொண்ணாண்டா லவ் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து லவ் பண்ணால் எங்கே போய் லவ் பண்ணுறது? இனிமேல் அப்ளிகேஷன் போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நான் பின்னாடி போய் லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு வயசாகிடும். முக்கால்வாசி ரிஜெக்ட் ஆகிற ரீசன் இது ஒன்று ரீசன் ரிஜெக்ட் ஆகுது. என் நேம் தலையில் முடியல, அதனால ரிஜெக்ட் ஆகுது. நிறைய ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் அவங்க எக்ஸ்பிரஷன் நிறைய வச்சுருக்காங்கல்ல, பையனுக்கு நிறைய முடி இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கொடுக்க முடியல, என்ன பண்ணுறது? நான் வருண் சுந்தர் சார், சென்னையிலேருந்து வரேன். 30 இயர்ஸ் வரைக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை சார். 30+ அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சது. 30க்கு அப்புறம் தான் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே பையன், எங்கள் அம்மா அப்பா தான். ரிலேட்டிவ்ஸோட அவ்வளோவா கனெக்ஷன் கிடையாது. அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சது, ஐயோ இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்ம தனியாயிருவோம் போலயே, அந்த ஒரு லைஃப் கம்பெனியன் வேணும்ன்றது அப்பதான் தோணுச்சு. இப்ப கூட நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு அதை நினைச்சா கொஞ்சம் பயந்தா எல்லாரும். ஆமா சார், லோன்லினஸ் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, என் தனிமை கொல்லும், அது ஒன்று சார். அதுக்கப்புறம் நான் ஃபன்னியாக சொல்லணும்னா, அவங்க மேடம் சொன்னாங்களே அதே மாதிரி 30 இயர்ஸ் அவன் எங்கள் அம்மா ஓரளவு சுமாராக தான் சமைப்பாங்க. 30 இயர்ஸ் இந்த குக்கிங் பார்த்தாச்சு, அடுத்த 30 இயர்ஸாவது நல்லா சாப்பிடலாம். அட பாவிப்பல, 30 வருஷமா ஒரு சமையலை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், டயர்ட் ஆயிட்டேன். ஒரு சேஞ்சு சார், ஒரு சேஞ்சு. அப்புறம் இன்னொரு இது சார், வருஷம் வந்து பாஸ் பீப்புள் போவோம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ்லாம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க, பெரியவங்களுக்கு அதாவது ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஒரு கேம் வைப்பாங்க, கப்புள்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கேம் வைப்பாங்க. நான் அங்கே போய் உட்காந்துருப்பேன், என்னால் எந்த கேட்டகரியிலுமே போக முடியாது சார். நான் பையனும் இல்லை, கப்புளும் இல்லை, ஃபியர் ஆஃப் லெஃப்ட் அவுட்னு ஆகல சார். நம்ம என்னமோ இந்த உலகத்திலே இல்லையோ, நம்ம ஏதோ இன்விசிபிள் ஐட்டமோன்ற மாதிரி தோணும் சார். சீரியஸா சொல்லுங்க சார். எனக்கு பிரச்சனை என்னோட பேர் தான். ஆக்சுவலாக என் பேர் வந்து விவேகானந்தன். அந்த பேர் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். ஓ புரியுது. விவேகானந்தர்னு பேர் வச்சதுனால கல்யாணம் பண்ண மேபி அதுவான்னு தெரியல, நான் ஒரு கல்யாணம் பண்ணாத ஒரு பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிறீங்க. இன்னும் இருக்கேன், இது வரைக்கும் இருக்கேன். எனக்கு கல்யாணத்துக்கு நான் எப்போ தோணுச்சு அப்படின்னா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். சொல்லணும்னா காலேஜ் டேஸ்ல அந்த டும் டும் படம் வரும்போதெல்லாம் ஜோதிகா மாதவன் லவ், அந்த விழுந்து லவ் பண்ணுன்னு சொல்ல அப்படி இல்லை மாதவன், அந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. நம்மளோட கம்பெனியன் வந்துட்டு நம்ம விழுந்து காதலிக்கணும், காதலை கொண்டாடணும் அப்படிங்கறதெல்லாம் ஆசை இருக்கு. இன்னும் அதே ஆசை தான் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வயசாகுது? 35+. 35. என்ன வேலை பாக்குறீங்க? நான் கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தே உங்களுக்கு கல்யாணம் நடக்கல? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன்ல இருந்துட்டு, நான் பிரைவேட் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் டிஎன்பிசி எழுதி, குரூப் 2 எழுதி நிறைய ட்ரை பண்ணி நான் கவர்மெண்ட் ஜாப்குள்ள வரேன். நான் அதுக்கப்புறம் டியூ டு ஏஜ் நான் ரிஜெக்ட் ஆகிறேன். இதுதான் பிரச்சனை இப்ப இருக்கிற சொசைட்டில. நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒண்ணு, நம்ம எதிர்பார்க்கறது வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சு ஒரு இடத்துல உட்காரும்போது அது நீங்க அந்த கண்டிஷன் முன்னாடி சொல்றீங்க. நீங்க அந்த கண்டிஷனுக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு இடத்துக்கு தயாராகி வரும்பொழுது நீங்க அது தகுதியா இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த கண்டிஷன் அப்ளை நீங்க ஒரு ப்ராடக்ட்ல போடுறீங்க அப்படின்னா, அந்த கண்டிஷன் அப்ளை வந்துட்டு உடஞ்சு போறது தான். நீங்க மறுபடியும் எங்கேயும் கோர்ட்டு கேஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கண்டிஷன் அவங்க போடுறாங்க. இப்போ அதோட அவங்ககிட்ட கேட்டுருவாங்க. லைஃப் டைம்ல அந்த கண்டிஷன் போட்டீங்கன்னா, இப்போ 5 வருஷத்துல நீங்க உடஞ்சு போயிருவீங்க, நீங்க கண்டிஷன் போட முடியாது. ஓகே, 5 வருஷத்துல உடஞ்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க என்னென்ன கண்டிஷன் போட்டு கிளம்புறீங்க? இவங்க வந்து எனக்கான ஒரு சின்ன கண்டிஷன். அப்போ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. அப்போ அவங்க
வேறு இடத்துக்கு சென்னை வரணுங்கிறதுக்காக இப்போ ஒர்க் பண்ண வேண்டான்னாங்க. அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு நான் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தாயாகவும் நல்ல ஒரு மனைவியாகவும் நல்ல ஒரு பிஸ்னஸ் விமனாகவும் நான் இன்னைக்கு லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோட கணவர் என்ன நல்லா கன்ஃபியூஷன் இல்ல அந்த வயசுல கேக்குறேன். ஆமா, எனக்கு அது சரியா அந்த நேரத்துல நமக்கு தோணல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவரும் போவேனான்னு சொல்றாரு. அந்த கவர்மெண்ட் ஜாப்பை விட என்னோட லைஃப் எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. எங்க வீட்டில் 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். கவர்மெண்ட் ஒர்க்குங்கிறது கவர்மெண்ட் சர்வெண்டோட பொண்ணுக்கு அவசியமாக தான் இருக்கும். இருந்தாலும் எங்கள் அப்பா செலக்ட் பண்ண என் ஹஸ்பண்டு லைஃப்பில் முன்னேற்றத்துக்காக தான் நான் கவர்மெண்ட் ஜாப்பு. அந்த லைஃபை என் கணவர் தாங்கிறப்போ எனக்கு அந்த என்னோட கணவர் எனக்கு பெருசாக தெரிஞ்சார். சொல்லுங்க சார், நீங்கள் போட்ட கண்டிஷன் என்ன சார்? நான் என்ன கண்டிஷன் போட்டேன்னா, எங்கள் வீட்டில் மொத்தம் 9 பேர், குறைஞ்சது 6 குழந்தைகளாவது பெற்றுக்கணும். இதெல்லாம் இந்த காலத்தில் கேட்கறதுக்கே இங்கே உட்காந்து பேசுகிறவங்களாம் கேட்கும்போது ஒன்னே போதுங்க, கண்ணே கண்ணுன்னு எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, எங்கள் வீட்டுக்காரங்க நாங்களே போதுங்கன்னு சொன்னது போய் 6 பேர் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னது உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கு. வீட்டில் எண்ணிக்கை நிறையா இருந்தால் தான் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் வருங்காலங்களில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும். சொந்த பந்த வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல, நம்மளே நிறைய சொந்தங்களை உருவாக்கணும். எத்தனை குழந்தைங்கன்னா இப்போ வந்து 3 பொண்ணு 1 பையன். 2 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இன்னும் இல்லை 3வது சர்ஜரி போனதுனால நாங்கள் வந்து அடுத்தது பெற்றுக்கிட முடியாமல் போச்சு. ஓகே. ஆமாம், குழந்தைகள் நிறைய இன்னும் பெற்றுக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா மாதிரி பெரிய குடும்பமாக வாழணுங்கிறத என்னோட ஆசை. அவங்க சொன்ன மாதிரி குழந்தை கூட இன்னும் பெற்றுக்கலாம், சி செக்ஷன் பண்ணதுனால பெற்றுக்கல முடியல. ஆனால் ஆக்சுவலி நானும் காலேஜ்லாம் படிக்கும்போது 2 குழந்தை தான் பெற்றுக்கணும்னு நினச்சேன். அவங்களோட விருப்பம் எனக்கு சரியாக தான் பட்டுச்சு, அதனால் 4 குழந்தைங்க பெற்றுட்ருக்கேன். சிசேரியன் பண்ணலைன்னா இன்னும் கூட பெற்றிருப்பேன். இந்த கப்புள் சொன்னது ஃபுல்லாமே சூப்பராக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்க சமம் சொல்லியிருக்காங்க. 4 குழந்தைங்க பெற்றுக்கிறது என்னோட விருப்பமா இருந்தது தம்பி. சூப்பர் மேம், உங்க விருப்பம் தான் அது, நீங்க ஒத்துக்குனீங்கல்ல. அது ஆணாதிக்கம் நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க ஹஸ்பண்ட் வந்து பாலிஸ்டா ஆணாதிக்கம் பண்ணிருக்காரு சார், அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படிதான் பாக்குறேன். அவரோட கருத்து தம்பி. மியூச்சுவலா இருக்கிறதுல நம்ம விமர்சனம் சொல்ல முடியாதப்பா. அவங்களுக்கும் தேவை அவருக்கும் தேவைங்கிறதுல மியூச்சுவல் இல்ல. சொல்லுங்க பிரதர், என்னெல்லாம் கண்டிஷன் போட்டு கல்யாணம்? நான் வச்ச ஒரே கண்டிஷன் என்னன்னா, அவங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கணும். ஏன்னா கூட்டு குடும்பமா இருக்கணும். ஏன்னா நானும் எங்க அப்பா அம்மா கூட தனிமையே இருந்து அப்படியே. நீங்க வச்ச கண்டிஷன் தானா? நான் வச்ச கண்டிஷன் தான். நானும் அவங்களும் ஒரு 10 வருஷம் லவ் பண்ணோம். இப்ப கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆச்சு. தாய் மாமா பொண்ணு தான். அதனால குடும்ப சண்டைனால எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுனா கொஞ்சம் தனிமையா அவங்க ரொம்ப டச் இல்லாம ஆயிட்டாங்க. அப்ப எங்க ஃபேமிலி தனியாயிருச்சு. அவங்க அப்ப எனக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம இருந்த எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கணும். எங்க அக்கா, இவங்க அக்கா அம்மா, இவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கணும். இது ஒரு கண்டிஷன் போட்டீங்க இல்லையா? ஒன்னா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து. நீங்க சொல்லும் போது அவங்க அந்த கண்டிஷனுக்கு அன்னைக்கு என்ன ஒத்துக்கிட்டாங்களா? என்ன அன்னைக்கு அவங்க சொன்னது இதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஃபீல் பண்ணேன். நீங்க பதில் கண்டிஷன் ஏதாவது வச்சாங்களா? பதில் கண்டிஷன் அவங்க நிறைய கண்டிஷன் வைப்பாங்க. அதுதான். அப்ப அதை அவங்ககிட்ட கேட்டுருவோம். அவங்க கிட்ட கேளுங்க. கொடுங்க. நான் என்ன கண்டிஷன் வச்சேன்னா, சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது. இதுதான் நான் வாழ்க்கையில அவருக்கு வச்ச மெயின் ஒரே ஒரு கண்டிஷன். உங்க முன்னாடி தானே அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. பசங்களோட மனநல தெரியும்ல. இல்ல சார், இதெல்லாம் முன்னாடி செய்யக்கூடாது. கரெக்டாமா? இல்ல இல்ல. ஆமா. இப்போ இந்த சரக்கு தம்மனால நான் நிறைய பேரோட குடும்பம் இழந்து நான் பார்த்துருக்கேன் சார். நிறைய எக்கச்சக்கமான. ஸோ அதனாலேயே குடும்பம் இல்லாமல் போனதுன்னு கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன காரணத்தை கொண்டும் நமக்கு வந்து அது வேண்டாம், சரக்கு தம்ம நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார். அதனால இப்போ வந்து மாற்றுப்பார் இல்லை, அது வேணா சேஞ்ச் பண்ணுவார் இல்லை. அதனால நான் ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் சார். எல்லா வீட்லையும் இப்படி தான் நடக்குது. சத்தியெல்லாம் சும்மா வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே பண்ணால் அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா, நானே இல்லாம போயிருவேன், நீ இதெல்லாம் பண்ணா நானே இருக்காது அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மள தானே பிடிக்கும், அவருக்கு லவ் நம்மள தானே பண்றாரு. ஸோ அதனால நம்ம வந்து நானே குதிச்சிருவேன், நானே இல்லாம போயிடுவேன் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சத்தியமெல்லாம் வாங்கினேன். ஸோ எனக்கு ஏதாவது ஆனா அவருக்கு தாங்காது. ஸோ அதனால ஒத்துக்கிட்டாரு. அந்த ஒரு கண்டிஷன். வேற கண்டிஷன் வச்சிங்களா? வேற வந்துட்டு ஒரு கண்டிஷன் வச்சேன். நான் வந்து கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு குழந்தை வேணும், பிடிக்கும், ஆனால் கொஞ்ச நாள் எனக்கு டைம் வேணும். ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும், அவர் தனியாக கஷ்டப்படக்கூடாது, 2 பேரும் ஒட்டுக்கா முன்னேறணுங்கிறதுக்காக நான் டைம் கேட்டேன்னா அந்த டைம் கொடுத்துட்டாரு. அந்த 2 கண்டிஷன் நான் வச்சேன், அவ்வளோதான். வெரி நைஸ். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, நீங்கள் என்னென்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க? பெரிய குடும்பம், 4 அண்ணன் 2 அக்கா.
பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் எங்கள் குடும்பத்தில் சண்டை வரும் சார். உளவியல் ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இந்த சண்டையினால். அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன், அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த சின்ன வயசுல எப்படியே சண்டையினால் பாதிக்கப்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போட பொண்டாட்டியை தான் வச்சு தான் இந்த குடும்பத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் ஒரே ஒரு வாக்குறுதி தான் கேட்டேன். நீ வந்து இந்த குடும்பத்தை மாற்றணும். சண்டை இல்லாத ஒரு குடும்பமாக இந்த குடும்பத்தை மாற்ற வேண்டியது உன்னோட கடமை. இதே என்ன வாழ்நாள் பூரா நீ செய்யணும். குடும்ப ஒற்றுமை என்னைக்குமே பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு நீ எந்த அளவுக்கு வேணாலும் தியாகம் பண்ணிக்கோ, ஆனால் ஒற்றுமையாக தான் அந்த குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டேன். ஓகே. ஸோ அந்த ஒற்றுமை இன்னை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2வது கண்டிஷன் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஊர்காவலன் படத்தில் தலைவர் பார்த்துருப்பீங்க, ரஜினி வந்து என்ன பண்ணுவார்னா, ராதிகா மேடம் வந்து காலையில் 2 மணிக்கு எழுப்பி இட்லி எல்லாம் கொடுத்து டீ எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இட்லி வச்சு ஒரு பொட்டு வச்சு. இதனாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல எங்கள் அம்மா எந்திரிச்சு எருமாடு டீ குடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பாசமாக நமக்கு டீ கொடுக்க ஒரு ஆள் இல்லையே. தலைவர் அப்படி கெஞ்சின மாதிரி நம்மளே அப்படி கெஞ்சி இப்படி பாசமாக நம்ம இட்லியும் டீயும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கண்டிஷனை நான் போட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் காலையில் இருந்துச்சுன்னா மாமா எந்திரிங்க அப்படின்னு எனக்கு டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது சம்டைம் நடக்குது, சம்டைம் நடக்காம போயிட்டு இருக்கு. ஆனா ஒருபடி மேல போய் இப்ப நான் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். சார் இவங்க சொல்றதெல்லாம் கண்டிஷனாவே இல்ல, இது நார்மலா எதிர்பார்ப்புகளா தான் இருக்கு. இது பரஸ்பரம் எதிர்பார்ப்புகள், கண்டிஷன் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் போறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். 10th பாஸ் பண்ணிருக்கணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ரேங்க் வரணும். இதுதான் பேசிக் கண்டிஷன். இது எல்லா இடத்துலயும் கல்யாணத்துலயும் இது பொருந்தும். ஆனா அந்த வேலைக்கு போறதுக்கு நீங்க ஒரு 5 லட்சம் கேட்குறீங்க, 10 லட்சம் கேட்குறீங்கன்னு ஒரு கண்டிஷன் வருது பார்த்தீங்களா, அதை தான் நாங்கள் கண்டிஷன் சொல்கிறோம். நீங்கள் நார்மலாக இருக்கிற கிரிட்டீரியெல்லாம் கண்டிஷன் சொல்லிட்டு வெளியில் இது தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பேசிக்காக ஒரு கண்டிஷன் போடுறீங்க, எங்களுக்கு இது இருந்தால் தான் நாங்கள் செய்வோம். ஒரு கண்டிஷன் பேர் லவ் வரணும். என்னென்ன கண்டிஷன்லாம் அவங்க போடுறாங்க? ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட பொண்ணு அப்பனோட அப்பா பேசுறது, நீங்கள் கல்யாணம் பண்ணோடனே தனியாக போயிடணும். எனக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த பணம் உங்ககிட்ட கேட்குறாங்க? அவங்க சம் பேரம் வாங்கியிருக்காங்க, கடன் இருக்கு, அதனால நாங்கள் இது பண்ணோம் அப்படின்றாங்க. என்ன சொன்னீங்க? ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு என்ன நினைக்கணும், ஒரு 10 லட்சம் கூட்டு வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையில அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனாலே வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்தேன், இது சரியா இல்லை, உங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணி இது நான் அன்னைக்கு சொல்லிட்டு நான் போயிடலாம், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இதை பண்ணிட்டு உங்களுக்கு போயிட்டு உன்னை சித்திரவதைப்படுத்தலாம். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுருப்பேன். என் மாமனார் தான் என்னோட மனைவிக்கு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, அதை நான் ஏத்துக்கிறதுல நான் முழுப்பியா நான் ஒத்துக்கிறேன். முன்னாடியே சொன்னது உங்களுக்கு உடன்பாடு இல்லை? அதே மாதிரி ஒரு 5 ஏக்கரா இருந்தா மட்டும்தான் காடு தோட்டம், எங்க சைட்லாம் வந்துட்டு காடு தோட்டம் கண்டிப்பா இருக்கணும்ன்றாங்க. 5 ஏக்கரா மினிமம் இருக்கணும், இருந்தா தான் நீ பொண்ணு பார்க்கவே வரணும். அதுவும் வந்துட்டு நீர் பாய்ச்சற பூமியா இருக்கணும், மேட்டாங்காடா இருக்கக்கூடாது, இப்படி பல கண்டிஷன்ஸ் இதுலயே சொல்லுவாங்க. இது புதுசா இருக்கேன். விவசாயம் 5 ஏக்கர்லாம் 5 ஏக்கர் கண்டிப்பா. இப்போ நீங்க மேட்ரிமோனில அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா எதிர்பார்ப்புகளை 4 பக்கம் ஒரு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொல்ற விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. வாழ்க்கை எதிர்பார்ப்புல தான் சார் இருக்கு. அப்போ எதிர்பார்ப்புல தான் இருக்கு. இல்ல எதிர்பார்ப்புங்கிறது கண்டிஷன் பேர் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பேசினப்ப 5 வருஷம் தான் அந்த லைஃப் இருக்கும் கண்டிஷன் போட்டா அப்படினீங்க. எனக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, 2 பிள்ளைங்களாச்சு, எனக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்க? என்ன கண்டிஷன்? கண்டிஷன் என்னோட ஃபேமிலியை பார்க்கணும். அது இல்ல எல்லாரும் பாத்துக்கறதா? ஃபேமிலி பாக்குவாங்க. வைஃபோட ஃபேமிலி பாத்துக்கணும், வைஃப்க்கு ஃபேமிலி பாத்துக்கணும். கண்டிஷன்ங்கிறது வந்து அடிமைத்தனம்னு நினைக்கிறீங்க. அவங்க கண்டிஷன் போட்டு நம்ம வாழணுமாண்டு, அந்த கண்டிஷன் போட்டு வாழ்றதுல எவ்வளோ ஒரு இன்பமான விஷயம் இருக்குன்னு தெரியுங்களா? தகப்பனுக்கு அப்புறம் புருஷன் நல்லது சொல்லி கொண்டு வராங்க, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அந்த பொண்ணோட வேலை என்ன? அது தகப்பனோட வேலை. ஒரு நல்ல பையனை பார்த்தோம், நம்ம கட்டி கொடுத்துட்டோம், நம்ம பொண்ணு நல்ல ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அப்போ அதோட கடமை எங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ எங்களோட மனைவியை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரோமோ எங்களோட பிள்ளைங்க அவங்கள பார்த்து வளருவாங்க. பிள்ளைங்க வந்து மனைவியை மட்டும், அதாவது தாயை மட்டும் பார்த்து வளர மாட்டாங்க. அவங்க வந்து ஃபேமிலியா அப்பா அம்மா அப்படின்னு 2 பேரையும் பார்த்து தான் வளருவாங்க. நீங்க வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து பெண் கிட்ட மட்டும் இல்ல. இங்க எப்படி வந்து ஆகுது அப்படின்னா, வேலைக்கு போக கூடாது, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது தெரியுமா? பொண்ணு வந்து பையனோட அதிகமா படிச்சிருக்க கூடாது, ஒரு பிஜி டிகிரி வச்சிருக்கா, அப்ப இவன் என் பையனை மதிக்க மாட்டா, அப்ப இவளுக்கு வந்து எப்படி நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வருது. ஓகே, உங்க சைட்ல பார்த்தது. நான் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், என்னோட ஒய்ஃப் டீச்சர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல வேலைக்கெல்லாம் போக கூடாது, குடும்பத்துக்கு தான் பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், வேலைக்கு போக கூடாது அப்படி சொல்ற உரிமையே கிடையாது. அந்த பொண்ணு படிச்சிருக்கா, அவ போவா, அது அவளோட உரிமை. எம்ஏ படிக்க வச்சேன், ஒய்ஃபை எம்ஏ படிக்க வச்சேன். பொண்ணு சொல்லுங்க, அவங்களுக்கு வேணும்னா அவங்களே படிச்சுப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்து யூஜி டிகிரி அவங்க அப்பா படிக்க வச்சு விட்டுருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு பிஜி படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க, அவங்க படிப்பாங்க. ஒரு பார்ட்னரா நீங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணணும். நான் படிக்க வச்சேன் அப்படின்னு நீங்க வந்து பெருமையா வந்து அது அந்த நேரம் வரும்போது நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க அவங்களுக்கு ஃபினான்ஷியலா அவங்களால முடியாத கட்டத்தை
வேணா நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் படிக்க வச்சேன் அப்படின்னு கில்ட் ட்ரிப் பண்ணாதீங்க. தகப்பனோட வேலையை ஒரு கணவனா இருந்து நாங்க வழி நடத்துறோம். நீங்க கணவர் வேலையை மட்டும் பாருங்க, தகப்பன் வேலையை தகப்பன் பார்த்து பாருங்க. அப்படி கிடையாது, அப்படி நீங்க சொல்லக்கூடாது. இது கண்டிஷனா கட்டுப்பாடான்னு தெரியல. நீங்க வந்து கேட்டுன்னு வருது சில கட்டுப்பாடு போடுறாங்க, இந்த கட்டுப்பாடுக்கு நீ அடங்கி இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா கண்டிஷன்ன்றது என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு பொண்ணு எடுக்க போறோம், அந்த பொண்ணு எடுக்கிற போற இடத்துல இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 2 ஆண் பிள்ளைங்க. கல்யாண வயசுல இருக்காங்களா? என்ன கல்யாண வயசு ஒரு 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஆடிட்டர், ஒருத்தர் வந்து HR கிட்ட. நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க? நான் பாக்குற பெண்ணு வேலைக்கு போக கூடாது. அதாவது உங்க பையனுக்கு பாக்குற அந்த பெண்ணு. ரெண்டாவது இந்த T-ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு துப்பட்டா எல்லாமே இருக்கக்கூடாது. எனக்கு முடியை விரிச்சு போட்டு நடக்கக்கூடாது. எனக்கு முடியை கட்டணும். அந்த காலத்து மாதிரி தலை குளிச்சா தலை கீழே அந்த காலத்து பெண் பிள்ளைங்களுக்கு கீழே ஒரு முடி போடுவாங்க. அந்த முடி போட்டுட்டு வெளியே வரலாம். மூணாவது அவங்க குளிக்காம வந்து அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, என்னையும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு தனி கொடுத்துன்னு எப்போ வச்சிருவேன் நான். அவரு நல்ல கம்பெனியில் இருக்காரு. உன்னுடைய வேலையை நீ விட்டுடணும். 30,000 ரூபா வாங்கியிருந்தாங்க, வேலையை விட்டுடணும். வேலையை விட்டு சம்பாரிச்சு கொடுக்குறதுல நீ வாழணும். அவன் சம்பாதித்தை நீ எதிர்பார்க்கணும். அவன் சம்பாதிச்சு விட்டு நான் என் சம்பாதித்துல நான் பாதி எடுத்துக்குவேன், என் சம்பாதி எங்கள் அம்மா கொடுப்பேன், எங்கள் அப்பா கொடுப்பேன், இந்த பிரச்சனை வரக்கூடாது. நீ காலகாலத்துல ஒரு குழந்தை பெத்து கையில கொடுக்கணும் சார். தலையை விரிச்சு போடக்கூடாது, தலையை வெட்டக்கூடாது, இதை சமைக்கணும் அதை சமைக்கணும் இவங்க ஏன் சார் சொல்லணும்? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சார். கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு போறானா இதைத்தான் நான் செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணும். நீ இங்க உட்காரக்கூடாது, நீ இப்படி உட்காரக்கூடாது சார். இது ஒரு கண்டிஷன் சார். நான் முடி வெட்டினேன் சார். நான் இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஷார்ட் ஹேர் வச்சிருந்தேன் சார். அது ஒன்று சொன்னாங்க, இப்படி முடி வெட்டிட்டே உனக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், உனக்கு எப்படி நாங்கள் மாப்பிள்ளை பார்ப்போம். நீங்க அப்படி ஒன்றும் மாப்பிள்ளை எனக்கு பார்க்க வேண்டாம். மாப்பிள்ளை முடியாது சார். எங்க பிரச்சனை நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம், அது எங்க மனசோட பிரச்சனை, அது நாங்க பாத்துக்கிறோம். அடுத்து T-ஷர்ட் போடக்கூடாது, அது ஏன் சார் T-ஷர்ட் போடக்கூடாது? இப்போ எல்லாமே காமன் ஆயிடுச்சு சார். நீங்க வந்து வேலைக்கு போக கூடாது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு சமைக்கணும். அதுக்கப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் தலை துவட்டிட்டு கீழே கட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஜீன்ஸ் இதெல்லாம் போடக்கூடாது. அது மாதிரி சுடிதார் சொல்றீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, ஏன் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு வந்து துப்பட்டாலாம் வெளியே போகும்போது பல பேர் நம்ம மார்பகத்தை பாக்குறாங்க இல்லையா? இல்ல துப்பட்டா இல்லாம வெளியே பாக்குறவன் பிரச்சனையா இல்ல நீங்க போடுற கண்டிஷன்ல பிரச்சனை இருக்கா? எனக்கு புரியல. 2 பேர் சம்பாரிச்சு நம்ம விடுவாங்களான்னு என்ன இருக்கலாம், ஆனா 2 பேருக்கு சந்தோஷம் கிடைக்காது. நீ ஒருத்தர் சம்பாரிச்சாதான் அந்த வீட்டுல சந்தோஷமாக அவங்க வாழ்வாங்க ஆயுசு காலம் ஃபுல்லா. நீங்க சொல்றீங்க ஒருத்தர் சம்பாதிச்சா வந்து போதும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இதுவே உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சா உங்களுக்கு ஓகேவா? உங்க பையன் வீட்டுல இருக்கட்டும், உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீங்க சொல்ற அதே கண்டிஷன்லாம் வந்து அந்த பிள்ளை சமைக்குது எல்லாமே பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே. உங்க மருமக வேலைக்கு போட்டும். எனக்கு மருமக வேலைக்கு போன அந்த அவசியம் இருந்தா என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு போக கூடாதுன்னு நான் வேலைக்கு போடுறேன், நான் கண்டிஷன் போடல. என் பொண்ணுக்கு நான் சொல்றேன், என் பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னா அவன் ஆபீஸ் போயிட்டு வந்தோடனே காப்பி போட்டு கொடுவான். இவ வேலையில இருந்து வர லேட் ஆகும். அதுக்காக சரி உங்க வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆகட்டுமே, உங்க பையன் பாத்துக்கிட்டுமே. உங்களுக்கு வீட்டுல மருமக தேவையா வேலைக்காரி தேவையா? எனக்கு மருமக தான் தேவை. ஆனா நீங்க வெச்ச கண்டிஷன் எதுமே மருமக மாதிரி தெரியல. மருமக மாதிரி தெரியலையே இன்னைக்கு வரைக்கும். மருமக நீங்க போட்ட கண்டிஷனுக்கு உங்க பையன் என்ன சொன்னாரு? என் பையன் ஒண்ணே ஒத்துக்க, என் பையன் கரெக்டா செய்யணும். அப்பா போடுற கண்டிஷன் கரெக்டா இருக்கணும். ஏன்னா என் தகப்பனா என்ன அப்படி வளர்த்தாரு. நான் அதனால நான் அப்படி வளர்த்தேன். சார் நீங்க அந்த கண்டிஷன் பழைய பாரம்பரியத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கே கல்யாணம் இருக்காது. வட்டக்கல் தூக்கி கல்யாணம் பண்ணிருக்கணும், இல்ல காலை அடக்கி கல்யாணம் பண்ணிருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் நீங்க பேஸ் பண்ணி இருந்தா தான் நீங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுலயே ஒண்ணு இருந்தீங்கன்னா காலை அடக்கிட்டு தான் நீங்க வந்திருக்கணும். காலை அடக்க அது கண்டிஷன் இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க இல்லையா? சொன்னீங்கல்ல, நீங்க 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறதுனால நீங்க 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல மருமகளை வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதே 2 பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பொத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆணுடைய மனோபாவம் அன்னைக்கு அப்பாவா என்ன இருந்திருக்கும்னு. நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பாவை நான் சொல்றேன். இதை போன்ற ஆண்கள் உங்க வீட்டுல இருந்தா நீங்கெல்லாம் இன்னைக்கு வெளியில போயிருக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்குமா? கண்டிப்பா அமைஞ்சிருக்காது. இல்ல அதை தாண்டி தான் நீங்க வந்திருக்கோம். அதை தான் நான் அவர் சொல்றேன். ஓகேங்களா? இந்த மனோபாவம் மாறணும். இது மாறலைன்னு வச்சுக்கோங்க, இந்த தலைமுறையில கூட இதை மாத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் எல்லாம் பழைய காலத்துக்கு போக வேண்டியதான். அதாவது கண்டிஷன் போடுறது எதுக்குன்னா 2 குடும்பத்திலையும் 2 உள்ளங்களுக்கு இடையிலே எந்த ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கண்டிஷன் போடுது.
நாம ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது, நீங்க போடுற கண்டிஷனால தான் மனஸ்தாபங்களே வந்து உதயமாகுதுன்னு நான் சொல்றேன். நாம தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டுறோமே. கல்யாணம் ஆயிடுச்சாமா உங்க பிள்ளைங்களுக்கு? இன்னும் ஆகலைங்க சார். ஓகே, நீங்க என்ன கண்டிஷன் எதிர்பார்க்குறீங்க? என் பையன் வந்து டாக்டருங்க சார். அதனால நான் வந்து என் பையன் வந்து வீட்டில் வேலை செய்யற பொண்ணா, வீட்டை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணா தான் நாங்க எதிர்பார்க்குறோம். வீட்டை பார்த்துக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு டாக்டர் பொண்ணு வேணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போயிட்டா குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆள் இருக்காது, வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை? என் பொண்ணுக்கு அதே. என் பொண்ணு வந்து என்ன படிச்சிருக்காங்க? அவ லாயருங்க. அவ வந்து வேலைக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும்னு அவர் ஒரு ஆம்பிஷனோட இருக்கா. அவளோட ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன்னு பார்ப்பேன். நீங்க ஒரு பெண், ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க, பெண்ணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க. ஆனா இருந்தா வீட்டுல வந்து என் பிள்ளைய பாத்துக்கிற, என் வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஒரு பொண்ணை தேடுறீங்க. அதே நீங்க படித்த பெண்ணை வீட்டில் வச்சிருக்கும் போது அந்த பெண் உயரத்துக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும், பெரிய அதிகாரத்துக்கு போகணும்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணை அது அவங்கவங்க எதிர்பார்ப்பு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றது? அவளோட பேஷன், அவளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த ஆசையெல்லாம் எங்க போய் பூர்த்தி பண்ணுவா? நம்ம கேக்குறதே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற பொண்ணு தான் கேக்குறோம். நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க சொல்லுங்க சார். என் கண்டிஷன் சொல்றேன் சார். நாங்க வந்து பசங்க 3 பேர் சார். எங்க வீட்டுக்கு வர மருமக எங்க வீட்டுல இருந்து அம்மா அப்பா பார்த்துக்கோ, நல்லபடியா குடும்பத்தோட இருக்கணுங்கிறத எல்லா ஆண்மகனும் விரும்புறது நீங்களும் விரும்பியிருப்பீங்க. எனக்கு அது நடக்கல. சொல்ற கண்டிஷன் அவங்க போட்ட கண்டிஷன், எங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னாங்க. ஏத்துட்டு வந்து வீட்டோட மாப்பிள்ளைய எங்க பிறந்த பாரம்பரியம் எல்லாமே விட்டுட்டு, எங்க விவசாயம் எல்லாமே விட்டுட்டு எங்க பாரம்பரியமா இருந்தவங்க இங்கே தான் இருக்கணும். ஊர் பூரா கௌரவமா பேசி எங்க மருமக இங்கே தான் இருக்கும். தள்ளி ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி நான் வாழ்க்கப்பட வேண்டியதா போச்சு. பெண்களுக்கு நடக்கிறது எனக்கு நடந்திருக்குது இந்த மாதிரி கண்டிஷன். அப்ப வரும்போது அங்க வந்து அவங்க சார்ந்து அவங்க குடும்பத்துல வாழ்ந்து மனைவிட்ட எந்த கண்டிஷனும் போடாம மனைவிட்ட சொன்னேன், எங்க அம்மா எங்க அப்பா விட்டுட்டு வந்துருக்கீங்க. அப்பா உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போகும்போது நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு பெண் மனசை நான் புரிஞ்சுட்டேன். அதாவது எங்க அம்மா எங்களை வழி அனுப்பிச்சாங்க. எங்க வளர்த்த சொல்றீங்களே கண்டிஷன் பாரம்பரியம், நீ நல்லா இருந்தா போதும்டா, நம்ம இன்னொரு சமுதாயம் வந்து நம்மளுக்கு நான் உங்களோட இருந்துட்டேன், நீ விருப்பப்படுற அந்த பொண்ணை வந்து இதே மாதிரி நாங்க நினைக்கிற மாதிரி உன்னோட கண்டிஷனை மாத்தி நீ வாழ்றான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லிங்க சார், அந்த பொண்ணை வந்து நாங்கள் இங்கே புரிய வச்சு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து குடும்ப பாரம்பரியமாக இருக்கணும்னு சொல்லி பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து பாரம்பரியமாக இருக்கிறதுங்க சார், கண்டிஷன் போடாமல் வாழ முடியாதுங்க சார். இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுனால சாதனங்கள்னால வந்து பாரம்பரியம், அப்போ குட் மார்னிங் போகிறத வீட்டில் உட்காந்துக்கிட்டு செல்லில் போட வேண்டியதாக இருக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை சார். நீங்கள் சொல்லுங்கம்மா, என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? 2 கண்டிஷன்ஸ் போட்டேன் சார் நான். எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் நாங்கள். என்னன்னா எனக்கு வந்து இந்த ஸ்மெல், வத்துப்பட்டி ஸ்மெல்லே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காது. என்ன ஸ்மெல்லு? தீப்பெட்டி. தீப்பெட்டியா? ஆமாங்க சார். வத்திப்பட்டி ஸ்மெல்லா? நான் வருத்தப்பட்டி ஸ்மெல்லுன்னு எனக்கு டக்குனு நினைக்கிறேன். வத்துப்பட்டி மாதிரி. வத்திப்பட்டி ஸ்மெல்லா? மேட்ச் பாக்ஸ் எனக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள நான் கேட்டது வந்து, எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது, நீங்க எதனா கெட்ட பழக்கம் எதனா இருக்குங்களா, போக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டதுக்கு இல்ல, எந்த கெட்ட பழக்கம் இல்ல. அந்த கண்டிஷன் சமையலுக்கே லைட்டர் தான் யூஸ் பண்ற, வத்திப்பட்டி கிடையாது. அதனால இல்ல சார், நான் விளக்கு பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டர் தான் சார். பூஜைக்கு லைட்டர் தான், அதான் சொன்னேன். வீட்லயே வத்திப்பட்டி கிடையாது, உங்க வாழ்க்கையில நோ ஸ்மோக்கிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. அது ஒரு கண்டிஷன்ஸ். அதே மாதிரி அவரும் அந்த மாதிரி பண்றாங்க. அடுத்தது வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு நான் வேலைக்கு போகணும், எனக்கு வந்து வெளியே நான் நீங்க வேலைக்கு போகணுங்கிற கண்டிஷன் வச்சீங்க? கண்டிஷன் வெச்சேன் சார். உங்க கண்டிஷனுக்கு அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு? ஓகே பண்ணலாம். அவர் அன்னைக்கு ஸ்மோக் பண்ணாரா இல்ல நான் ஸ்மோக்கரா? இல்ல சார், அது இல்ல, எனக்கு ஒரு டவுட். எங்க அம்மா என்னன்னா, அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, உனக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ஹஸ்பண்ட் தான் உன்னை பார்த்து வைக்கணும், சும்மா சிம்பிளா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஒரு பயம். இந்த மாதிரி அவர் ஏதாவது உங்கள்ட்ட கண்டிஷன் போட்டாரா? போட்டிருக்காங்க சார். அது சொல்லுங்க. அவர் நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்க அவங்கள்ட்ட? நான் வந்து சண்டேஸ் ஆனா நான் கிரவுண்டுக்கு போனோம் சார், ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போனோம், ஈவினிங் நைட்டு லைட்டாக வருவேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் கண்டிஷன் என்ன, இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு சண்டேஸ் ஆனால் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு இருக்கிறது ஒரு சண்டே தான், அதுலாம் பேசக்கூடாது. நான் சண்டேஸ் ஆனால் கிரவுண்டுக்கு போவேன், விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுவேன், இதெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியை ஒழுங்காக ரன் பண்ணணும், பார்த்துக்கணும், பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கணும், அப்படி இருந்தோம். ஃபியூச்சரில் நான் என்ன தண்ணி கொடுத்தனும் போகாமல் இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்கிட்டு வரணும். இதெல்லாம் வந்து நான் கண்டிஷன் கொடுத்து தான் பண்ணணும் சார். சார் ஒரு நிமிஷம் சார், அக்கா அண்ணனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, மது குடிக்கக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது. அம்மாவும் அதே கண்டிஷன் தான் போட்டிருக்காங்க ஐயாவுக்கு. இதெல்லாம் நம்மளோட ஒழுக்கமான செயல்கள் தானே. ஆண்னா வந்து மது குடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்கான்னா,
இதெல்லாம் இயல்பா உள்ளது போய் ஒரு கண்டிஷன் கிடையாது. இதெல்லாம் இல்ல as per அப்படி இல்ல நம்ம இருக்கணும். அப்படி இல்ல எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸ்மெல் பிடிக்காதுங்கறத சொல்லல. தண்ணி அடிப்பான் தம் அடிப்பான் அது இருக்கவே கூடாது. இது ஒரு கண்டிஷனா? ஆக்சுவலி இந்த ட்ரிங்க் பண்றது ஸ்மோக் பண்றது இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா 2 பேரோட இன்டர்பர்சனல்ல இது இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்மெல்லோ அந்த இதுவோ வந்துட்டு ஒருத்தருக்கு பிடிக்காதுங்கிறப்ப இன்னொருத்தர் அதை விட்டு தான் ஆகணும். இது நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அப்பா அம்மா கூடயோ நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டோம். இந்த ஸ்மெல்லோ எதுவும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. அதனால அது ஒரு பெரிய விஷயமா யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வரும்போது இந்த ஸ்மெல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா அதை வந்து மெயினா பார்த்து தான் ஆகணும். அதுக்காண்டியே இந்த பழக்கம் இருக்காம இருக்கிறது நல்லது. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க சொல்ற கண்டிஷன்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஒழுக்கமா இருக்கிறதுக்கான பேசிக்கான விஷயம் சொல்றீங்கல்ல. உங்களை எந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட்டு டார்ச்சர் பண்றாங்க, அலற விடுறாங்க? பையனை விட பொண்ணு அதிகமா படிச்சிருக்கு, அப்படி அதிகமா படிச்சா மதிக்க மாட்டேன். நீ வந்து பிடெக் படிச்சிருக்க, அடுத்து வந்து இப்போ ரிசர்ச் ஸ்காலர் ஆக போற, அதனால நீ எப்படி என் பையனை மதிப்ப? நீ வந்து மதிக்க மாட்ட. அது ஒண்ணு. அப்புறம் நீ மீடியால இருக்க, அதாவது பையனை விட பெண் அதிகமா படிச்சிருக்க கூடாது, அதிகமா படிச்சா மதிக்க மாட்டேன் நீ வீட்டுக்கு. அப்புறம் நீ மீடியால இருக்க, நீ வந்து வீடியோஸ்ல ஃபீச்சர் ஆகுற. இது வந்து என்ன மாதிரி ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, குடும்பத்துல இருக்க எந்த பொண்ணும் வந்து மீடியால இருக்க மாட்டா அப்படின்னு ஜெனரலைஸ்டா ஒண்ணு வந்து பண்றாங்க. குடும்ப பெண்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி உங்களை கார்னர் பண்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட் வந்து ஒரு 11 மணிக்கு தாண்டி வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, 11 மணி தாண்டி வீட்டுக்கு வர உன்னையெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? இது வந்து ஏன் அதே என்னோட கொலீக் வந்து 11 மணிக்கு அவனும் வீட்டுக்கு போறான். அவனை யாரும் கேட்கறது இல்ல. 11 மணிக்கு வீட்டுக்கு வரியே உன்னை யாரு வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு அவனை யாரும் கேட்கறது இல்ல. ஆனா ஒரு பொண்ணா நான் இதை ஃபேஸ் பண்றேன். என்னோட அம்மா இதனால பயப்படுறாங்க. ஐயோ 11 மணிக்கு நம்ம பிள்ளை வீட்டுக்கு வருது, அவங்களுக்கு வந்து பத்திரமா அவ வராளான்ற பயத்தை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவானோ, நம்ம பொண்ணுக்கு இதனால கல்யாணம் நடக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. எங்க இதை என்கிட்ட சொன்னா நான் வந்து வருத்தப்படுவேணும் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட இதை சொல்லாம வேணா இருக்கலாம். ஆனா அவங்களோட பயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அலைன்ஸ் பார்க்க போகிறோம். அலைன்ஸ் பார்த்து என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன ஏஜ், 28, சொந்த வீடு இருக்கா? கண்டிப்பாக கேட்குறாங்க. எல்லாருமே எதிர்பார்க்குறது மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், மாப்பிள்ளை என்ன சம்பளம் வாங்குறாரு, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா உள்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, கல்யாணம் ஆனே பொண்ணு அம்மா அப்பா கூட இருக்குமா இல்லை மாப்பிள்ளை தனியாக ஒர்க் பண்ணுற அங்கே வச்சுருவாங்கன்னு கேட்பாங்க. இதுதான் மேக்ஸிமம் போடுற கண்டிஷனாக இருக்குது. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது நம்ம காலேஜ் முடித்தோடனே 24-25 வயசு காலேஜ் சில பேர் முடிக்கிறாங்க. முடித்த உடனே எடுத்தவொடனே 1 லட்சம் சம்பளம் வாங்கினா ஃபாரின் போகணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாம், உள்ளூர் வேணும். ஆனால் உள்ளூர்லேயே ஒரு 80,000-90,000 சம்பளம் வாங்கணும். எந்த கம்பெனிலுமே இப்போ வந்து எடுத்தவொடனே 80-90 சம்பளம் தரது கிடையாது. ஸ்டார்டிங் பேசிக்கே பார்த்தீங்கன்னா 25. நான் ஐடி போனோன்னா ஒரு 15-10 தான் தராங்க. நாங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து தான் நாங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். எடுத்தோடனே வந்து செட்டில் ஆகின தான் கல்யாணம் பண்ணால் எங்களால் முடியாது. அப்படி ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க. ஓகே பிஸ்னஸ் பண்ணலான்னா பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை வேணாம், எப்போ லாஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது, அந்தமாதிரி கண்டிஷன்லாம் போடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே போடுறதே கிடையாது. இவ்வளோ வரதட்சணை கொடுக்கணும், இவ்வளோ நகை வேணும், சீர் வேணும், எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். ஸோ பொண்ணு கிடைக்குதா ஓகே. சார் என்னென்னா கண்டிஷன் போட்டு உங்களை அலற விடுறாங்க. சார் எங்கள் வீட்டில் வந்து அம்மா, நான், தங்கச்சி 3 பேர் தான். இப்போ நான் தான் வந்து ஃபேமிலியை லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னை வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அவங்க வந்து பாரமாக நினைக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரமாக நினைக்கிறாங்க. நான் வேலைக்கு போய் அம்மாவையும் தங்கச்சியும் நான் பார்த்துப்பேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வேலைக்கு போகக்கூடாது, அம்மாவையும் தங்கச்சியும் உன்னால் எவ்வளோ வருஷம் பார்த்துக்க முடியும், நான் எவ்வளோ வருஷம் அவள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் அவளோட இது பார்த்துப்பா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ 2 பேர் இருக்காங்க, இது வந்து பாரம் தான், நம்ம மேலே தான் வந்து விழுகும், அதனால பாரமாக இருக்கும், அதனாலே வந்து நிறைய ரிஜெக்ட் ஆகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 ப்ரொஃபஷன் தான் சார். இப்போ கரண்ட்டான இதில் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், ஐடி ஜாப், பேங்க் செக்டார், அந்த 3ல் இருக்கிறவங்களுக்கு கேரண்டீட் சார் மேரேஜ், ப்ரொவைடட் அவங்க ஏஜ் வந்து 30க்குள்ளே இருந்தா. இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷனில் இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க 40% இருப்பாங்க. மெயினாக இப்போ ஐடி கொஞ்சம் நிறைய ஜாப் வரனால 50% இருப்பாங்க. மீதி 50% பேர் என்ன சார் பண்ணுறது? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 15, அப்புறம் 20, 25, மேக்ஸிமம் போல 30க்குள்ளே தான் போகும். ஆனால் இப்போ நான் பார்க்குற அலையன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறா, 80,000 சம்பளம், நீங்கள் 1 இல்லைனா 1.5 வாங்க வேணாமான்னு சார் கேட்குறாங்க சார். நான் டபுள் ஷிஃப்ட் பார்த்தா கூட அந்த சேலரி எனக்கு வராது சார். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் சொல்கிறேன் சார், இப்போ கூட நான் 2 நாள் முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்துச்சு, நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் பொண்ணு அதிக சம்பளம் வாங்குதா, பிரச்சனையே இல்லை, அவள் வேலைக்கு போட்டோம், நானும் வேலைக்கு போகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லோனோ எதுனாலுமே பார்த்துக்குறோம், எனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே கிடையாது, உங்கள் பொண்ணு நல்லா இருந்தால் சந்தோஷம்தான், நல்ல வேலைக்கு போட்டுன்னு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது சண்டை வந்தால் சொல்லி காட்டுவீங்க அப்படின்றாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது?
கல்யாணம் ஆகாத முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா சேலரி கம்மியாக இருக்கிறவங்க 10, 20, 30 சம்பளம் வாங்குறவங்க இல்லை 50க்குள்ள சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் சார் கல்யாணம் ஆக மாட்டேது. இந்த வாரம் நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு நிறைய கண்டிஷன் போடுவதால் திருமணம் தாமதமாகுது என்பவர்கள் வெர்சஸ் கண்டிஷன் போட்டு கல்யாணம் செய்பவர்கள். தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரம்.